This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகப்பெருமான் போர், ஜானம் மற்றும் இளமை ஆற்றலின் கடவுளாக தென்னிந்தியா முழுவதும் போற்றப்படுகிறார். கார்த்திகேயா, ஸ்கந்தா மற்றும் சுப்பிரமணியா என அழைக்கப்படும் இவர் லட்சக்கணக்கானோருக்கு தைரியத்துடனும் பக்தியுடனும் ஊக்கமளிக்கிறார். அவரது 6 புனித தலங்களான அறுபடை வீடுகள் பக்தர்கள் அவரது அருளை நாடும் ஆன்மீக மையங்களாகும். பக்தர்கள் ஓம் சரவணபவனை உச்சரித்து சரணடைதல் மற்றும் நன்றியின் செயல்களா காவடி இருக்கிறார்கள். தீப ஆராதனை கருவறை மற்றும் அங்கிருக்கும் அனைவரின் இதயங்களையும் ஒளிரச் செய்கிறது. முருகன் ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் தனது பக்தர்களை தர்மத்தின் பாதையில் வழி நடத்துகிறார். முருகன் வழிபாடு என்பது ஒரு வாழும் பாரம்பரியம், தலைமுறைகளை நம்பிக்கை மற்றும் கொண்டாட்டத்தின் மூலம் இணைக்குது. அவரது இருப்பிடங்களுக்கான பயணம் வலிமை, ஞானம் மற்றும் அமைதிக்கான தேடலாகும். பக்தர்கள் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க தைரியத்தை கண்டிருக்கிறாங்க. பழனி ஒரு மலையின் உச்சியில முருகன் உலகை துறந்து பத்தின்மை போதிச்சார். பக்தர்கள் படிகள் ஏறி அவரது அருளை தேடுறார்கள். சிலை குணப்படுத்தும் சக்திகளை கொண்டுள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ளது. அங்கு முருகன் அசுரனை வென்றார். கடலின் அலைகளும் கோவிலும் மணிகளும் நம்பிக்கையை உருவாக்குகின்றன. யாத்திரிகர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாங்க, வெற்றியை தேடுறாங்க. ஸ்கந்த சஷ்டி வளா முருகனின் போரை மீண்டும் நிகழ்த்துகிறது, ஆயிரக்கணக்கானோரை ஈடுபடுத்துகிறது. வெற்றி வேல முருகனுக்கு அரோகரா என்ன கோஷம் இறைவனை போற்றுகிறது. 2 கோவில்களும் பயணத்தை அடையாளப்படுத்துகின்றன. நம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் தடைகளை கடக்கலாம் என்பதை அவை பக்தர்களுக்கு நினைவூட்டுகின்றன. 3வது இருப்பிடமான சுவாமி மலை முருகன் தன் தந்தை சிவனுக்கு குருவாகி ஓம் என்பதன் பொருளை வெளிப்படுத்திய இடமாகும். இங்கு ஞானம் இளையவர்களிடமிருந்து முதியவர்களுக்கு பாய்கிறது. உண்மையான அறிவு வயதை கடந்தது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. 60 படிகள் சன்னதிக்கு இட்டு செல்கின்றன. இது ஜானத்தை நோக்கிய காலத்தின் பயணத்தை அடையாளப்படுத்துகிறது. கோவிலின் அமைதி பிரதிபலிப்பு மற்றும் கற்றலை ஊக்குவிக்கிறது. 4வது இருப்பிடமான திருப்பரங்குன்றம் முருகனின் வெற்றிக்கு பிறகு தேவையானையுடன் நடந்த தெய்வீக திருமணத்தை கொண்டாடுகிறது. பாறையில செதுக்கப்பட்ட இக்கோயில சிவன் மற்றும் விஷ்ணுவை ஒன்றிணைத்து நல்லிணத்தை அடையாளப்படுத்துகிறது. பக்தர்கள் அன்பு மற்றும் ஒற்றுமைக்காக பிரார்த்திக்கிறார்கள். தெய்வீக திருமண விழாவை மகிழ்ச்சியுடன் காண்கிறார்கள். இந்த இருப்பிடங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஜானம் வரும், வெற்றிக்கு பிறகு அன்பு வரும் என்று போதிக்கின்றன. இங்குள்ள கட்டிடக்கலை மற்றும் சடங்குகள் ஒற்றுமையின் அழகு மற்றும் அறிவின் சக்தியை நினைவூட்டுகின்றன. ஒவ்வொரு வருகையும் தாழ்மை, பக்தி மற்றும் வாழ்க்கையின் புனிதமான புனைப்புகளின் கொண்டாட்டத்தின் ஒரு பாடமாகும். யாத்திரை தொடர்கிறது, முருகனின் ஒளியால் வழி நடத்தப்படுகிறது. 5வது இருப்பிடமான திருத்தணி முருகன் தனது போர்களுக்கு பிறகு ஓய்வெடுக்கும் அமைதியான மலக்கோயில் ஆகும். அதன் படிகள் ஏறி பக்தர்கள் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அமைதியை தேடுகிறார்கள். இங்குள்ள இறைவனின் வேல் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது மோதலுக்கு மேலான அமைதியை அடையாளப்படுத்துகிறது. சடங்குகள் மென்மையானவை, மேலும் மலக்காற்று கலங்கிய இதயங்களை அமைதிப்படுத்துகிறது. ஆடி கிருத்திகை போன்ற திருவிழாக்கள் கோவிலை வண்ணமயமாக்கி பக்தியால் நிரப்புகின்றன. 6வது இருப்பிடமான பழமுதிர் சோலை ஒரு பசுமையான காட்டில் அமைந்துள்ளது. அங்கு முருகன் வன்லி மற்றும் தேவையான ஆகிய மனைவிகளுடன் காட்சியளிக்கிறார். இங்கு அவர் ஜவையார் என்னருக்கு தானோர் கையகளது தாழ்மையை கற்பிக்கிறார். கற்றல் ஒருபோதும் முடிவடையாது என்பதை காட்டுகிறார். கோவிலின் இயற்கை அமைப்பு தெய்வீகத்தை நெருக்கமாக கொண்டு வந்து குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அளிக்கிறது. அருகில் உள்ள புனித நீரூற்று தூய்மையையும் புதுப்பித்தலையும் வழங்குகிறது. இந்த இறுதி இருப்பிடங்கள் யாத்திரையை நிறைவு செய்து அமைதியும் செழிப்பையும் வழங்குகின்றன. யாத்திரை இயற்கையின் அரவணைப்பில் முருகனின் அருளால் நிறைவடைகிறது.
அறுபடை வீடு யாத்திரை என்பது ஆன்மாவின் பயணம். ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடத்தை வழங்குகிறது. பற்றின்மை, வெற்றி, ஞானம், அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு. காவடி எடுத்தல், ஓம் சரவணபவ என்று உச்சரித்தல் மற்றும் வேலை வணங்குதல் ஆகியவை சரணடைதல் மற்றும் மாற்றத்தின் செயல்களாகும். இந்த சடங்குகள் பக்தர்களை முருகனின் ஆற்றலுடன் இணைத்து வலிமையையும் தெளிவையும் தருகின்றன. வீட்டிலிருந்தும் ஒரு எளிய பிரார்த்தனை அல்லது ஒரு ஏற்றப்பட்ட விளக்கின் மூலம் அவரது அருளை பெறலாம். அவரது இருப்பிடங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் பக்தர்கள் அவரது இருப்பை தங்கள் வாழ்க்கையில் அழைக்கிறாங்க. முருகனின் அருள் இடத்தால் வரையறுக்கப்படவில்லை. அது நம்பிக்கையுடன் தேடும் அனைவருக்கும் பாய்கிறது. அமைதியான தருணங்களில் அவரது உருவம் தைரியத்தையும் அமைதியையும் தருகிறது. அவரது அருள் ஆன்மாவை வளர்த்து ஒவ்வொரு வீட்டையும் ஒரு புனித இடமா மாற்றுகிறது. முருகனை நினைப்பது வலிமை, ஞானம் மற்றும் மகிழ்ச்சியுடன் நடப்பதாகும். அவரது தெய்வீக இருப்பு ஒவ்வொரு இதயத்தையும் அமைதியின் கோவிலா மாற்றுகிறது.